கடிகார கணக்குல ஒரு ட்ரிக்ஸா ஒரு சம் பார்க்க போறோம். என்னன்னா, ஒரே மணி நேர இடைவெளியில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கேள்வி பாருங்க. 7 மணி 40 நிமிடத்தில் மணிமுள் மற்ற நிமிடமுள் இடையே அடைபடும் கோணம் என்ன? இங்க பாருங்க 7:40 எப்படி இருக்குன்னா 7 மணி மணிமுள் 7 மணிக்கு மேல இருக்கும், 40 நிமிடம் கடந்து இருக்கும். நிமிடமுள் பாத்தீங்கன்னா கரெக்டா 8ல இருக்கும். சோ இது போல 7 to 8 இல்ல 6 to 7 5 to 6 இது போல 1 மணி நேரத்துக்குள்ளே அடைபடுதுன்னா கண்டிப்பா அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்குன்னா லெஸ் தென் 30 டிகிரியா தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த லெஸ் தென் 30 டிகிரி என்றது என்னவா இருக்குன்னா மணிமுள்ளோட வேல்யூ என்னவோ அந்த 30ல இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். இது எப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேர இடைவெளியிலே ரெண்டுமே அடைபடுது அப்படின்னும் போது கண்டிப்பா ஆன்சர் லெஸ் தென் 30 தான் இருக்கும். அப்ப மணிமுள்ளோட டைம் இங்க 40 டிகிரி சொல்றாங்களா, அந்த 40 டிகிரிக்கான வேல்யூ மட்டும் நீங்க சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். சோ இந்த வேல்யூ பாருங்க. அப்ப நிமிடமுள்ளு கண்டிப்பா 30 டிகிரி. மணிமுள்ளோட டைம் எவ்வளவு பாருங்க, இதுக்கு இடைப்பட்ட கேப் தான் மணிமுள்ளு. அப்ப 40 நிமிடம் சொல்லியிருக்காங்க. 40 நிமிடத்தை நீங்க டிகிரி கன்வெர்ட் பண்ணா 2ஆல் அடிச்சா போதும். ஸோ 20 டிகிரி. ஸோ இந்த 20 டிகிரி எடுத்துட்டு வந்து நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ 30ல 20 போச்சுன்னா 10 டிகிரி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 டிகிரி. ஸோ ஈஸியா போட்டெல்லாம் இந்த கான்செப்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ.